கதிரவன் நியூஸ் சொந்த உறவுகள் அனைவருக்கும் எமது குழுமம் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளோடு இணைந்திருப்போம். இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறார். கமாண்டோ சலிந்த என்பவர் கமாண்டோ ராணுவ முகாம்களில் உள்ள வீரர்களை துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கமாண்டோ சலிந்த கமாண்டோ ராணுவ முகாம்களில் பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒருவரே கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். கெகல்பத்ர பத்மேவின் கட்டளைக்கு இணங்க செவ்வந்தி கமாண்டோ சமிந்துவை கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தியுள்ளார். இசாரா செவ்வந்தி கமாண்டோ சமிந்தவுடன் மிகவும் நெருக்கமாக பழகி தனது திட்டங்களுக்குள் சிக்க வைத்துள்ளார். இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு இசாரா செவ்வந்தி பணம் வாங்கவில்லை எனவும் கெகல்பத்ர பத்மேவின் கைதியின் பின்னர் செவ்வந்தி பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பொருளாதார சிக்கல்களால் இசாரா செவ்வந்தி தனது காதணியை அடகு வைத்துள்ளதாகவும் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகம படுவத்தை பகுதியில் நடந்த பேருந்து விபத்தில் 9 மாணவர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். சபுகஸ்கந்த பகுதியில் உள்ள பாடசாலையை சேர்ந்த சாரணர் குழு ஒன்று படுவத்தை மகா வித்தியாலயத்தில் நடந்த ஜம்போரி நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்து வீதியோரமாக தடுப்பில் மோதி கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பேருந்தின் தடுப்பான் செயலிழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 20 மாணவர்கள் பயணித்துள்ளனர். ராகம போலீசார் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை சிறுமேற்றின் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் முட்டையொன்றின் விலையை 10 ரூபாயினால் குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 18 ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நவுத் சம்பத் பண்டார தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அண்மையில் ஹெட்டியபொல காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தனர். இதனிடையே சந்தையில் 18 ரூபாய்க்கு முட்டைகள் கிடைப்பதில்லை என நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர். 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை சந்தையில் முட்டை விற்கப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர். அதன்போது கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க ஒரு சிலர் திட்டமிட்ட நோக்கங்களுக்காக முட்டை விலை தொடர்பில் தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் அனைத்து முட்டை உற்பத்தியாளர்களின் ஒருமித்த தீர்மானம் இல்லை எனவும் குறிப்பிட்டார். அதிகரித்த உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு முட்டை ஒன்றினை 18 ரூபாய்க்கு விற்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதனால் 18 ரூபாய்க்கு முட்டை ஒன்றினை விற்கும் போது தாம் நஷ்டத்தை எதிர்நோக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் தாம் கடந்த சில மாதங்களாகவே நஷ்டத்திலேயே முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு தமக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் இடத்து முட்டை விலைகளை குறைக்க வாய்ப்புள்ளதாக கூறிய அவர் உரிய தீர்வுகளை பெற்றுக் கொள்ளும் வரை முட்டை விலைகளை குறைக்க முடியாது என குறிப்பிட்டார். இதனிடையே முட்டை ஒன்றை 23 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை நுகர்வோருக்கு வழங்க முடியும் என அந்த சங்கத்தின் தலைவர் சரத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒருகாம பகுதியில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி எரிந்து உள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் எரிந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் சே சர்வானந்தனின் வீட்டிலேயே இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வீட்டில் இருந்த பொருட்கள் கதவு, ஜன்னல், கூரை என்பவற்றில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தற்செயலாக ஏற்பட்டதில்லை எனவும் தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பில் வீட்டு உரிமையாளரான சே சிவானந்தன் கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இல்லாத நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் உடனடியாக முறைப்பாடு செய்ததாகவும் இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடவியல் போலீசார் மின்சார சபையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததாகவும் பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதே நேரம் தீ சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு வாலிச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் ஏறாவூர் பெற்று பிரதேச சபை உறுப்பினரும் ஊடகவியலாளருமான சே நிலாந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர்.
அரசாங்கம் அடுத்த வருடம் வாகன இறக்குமதி மூலமாக தமது வருமானத்தை 550 பில்லியன் ரூபாயாக அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி வாகன இறக்குமதி மூலமாக இந்த வருடம் 650 பில்லியன் ரூபாய் வருமானத்தை எட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இதுவரை வாகன இறக்குமதி மூலமாக 450 பில்லியன் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் பெற்றுள்ளதாக குறித்த ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அடுத்த வருடத்துக்கான பாதீடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளமையினால் தற்போதுள்ள வரிகள் திருத்தப்பட வாய்ப்பில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் கோரிக்கை அடுத்த வருட பாதீட்டில் பரிசீலிக்கப்படாது எனவும் குறித்த ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளது. அக்னிமென்ன பகுதியில் வாடகைக்கு புறப்பட்ட வீட்டில் குஸ்ரக போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டை சேர்ந்த ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர். குறித்த வீட்டின் 2 அறைகளில் அவர் அந்த போதைப் பொருளை பயிரிட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்வதற்காக அவர் அந்த செடிகளை பயிரிட்டுள்ளதாக போலீசார் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த வீடு கராப்பட்டிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும் சந்தேக நபர் வீட்டை வாடகைக்கு எடுத்து அதற்காக மாத வாடகையாக 1.5 லட்சம் ரூபாயை செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் கிட்ஸரிஸ் ஏலந்தின் அறிவுறுத்தலின் பேரில் காலி மாவட்ட குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா முன்னெடுத்து வருகின்றார். இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்ட ஒரு செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் தொடர்வதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த இடையூறுகளில் இருந்து உடனடியாக மீட்டெடுக்க பொறியியலாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களின் கூட்டுக்குழு 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தால் எந்த தரவு இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளும் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகள் தொடர்ந்தும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் மற்றொரு புதிய விமான நிலையமாக காசல்ட்ரி நீர்த்தேக்க விமான நிலையத்தின் சோதனை ஓட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் நேர்பரப்பு விமான நிலையமாக காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தில் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தீர்மானித்திருந்தது. அதன் பிரகாரம் நேற்று முன்தினம் அதற்கான சோதனை பிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறிய ரக விமானங்களை கொண்டு நீர்த்தேக்கத்தில் விமானங்களை ஏற்றியும் இறக்கியும் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பரிசோதனை ஓட்டத்தின் போது சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் சுனில் ஜெயரத்ன, அதன் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ரமுக்வெல்ல உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஈசாரா உட்பட இந்த வருடம் ஜனவரி 1 முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட மற்றும் அவ்வாறான கும்பல்களுடன் தொடர்பில் இருந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் துப்பாக்கி கடத்தல், உளவு பார்த்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உட்பட குற்றவாளிகளுக்கு உதவி செய்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓட்டுமாவடி காவத்த முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் சிறுவன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி சாரதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக உளவு இயந்திரத்தை கடந்து செல்லும் போது முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் சிறிய உளவு இயந்திரத்தில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் காவத்தமுனை பாடசாலை வீதியை சேர்ந்த 9 வயதுடைய சிறுவன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 4601 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் இருந்த 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 654 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 303 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 141 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3451 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி நேற்றைய தினம் பயணித்த பேருந்து ஒன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததனால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளனர். குறித்த பேருந்து புதுக்காட்டுக்கும் பளைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமிஞ்சைகளை பின்பற்றாது மிகவும் வேகமாக பயணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற 2 மகிழுந்துகளை முந்தி சென்றதாக கூறப்படுகிறது. குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிகவும் வேகமாக அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்தி சென்றதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே அமைந்துள்ள வளிமண்டலத்தில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகுவதே இந்த நிலைமைக்கு காரணம் என்று அதன் பணிப்பாளர் நாயகம் அதுலகர் நாயக்க தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதேநேரம் நிலவும் மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.